சிவப்பு தக்காளி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தக்காளி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப அழகா சிவப்பாக ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மற்றும் அதன் கன்னங்கள் அழகா ரொம்ப பூஸ் பூஸ் என்று இருக்கும். மற்ற அனைத்து காய்கறிகளும் இந்த தக்காளியை ரொம்ப அதிசயமாகவே பார்க்கும். அப்போ அங்க இருந்த கத்தரிக்காய் வெண்டைக்காய் கிட்ட கேட்டுச்சு, நீ அந்த தக்காளியோட கன்னத்தை பாத்திருக்கியா? ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னது. அதுக்கு வெண்டைக்காயும் ஆமா, அந்த தக்காளியுடன் கன்னம் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா பெண் தக்காளிக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தரிக்காய் வெண்டைக்காய் கிட்ட நானும் அவனை போல அழகா இருந்தா எப்படி இருக்கும்னு சொன்னது. அவங்க பேசுறத இரண்டு எலிகள் மறைந்து இருந்து கேட்டாங்க. அந்த தக்காளியை எப்படியாவது கடத்திட்டு போய் அவங்க சாப்பிடணும்னு திட்டம் போட்டாங்க. அவர்கள் திட்டம் போட்டபடியே தக்காளி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த தக்காளியை கடத்தி கொண்டு போக வந்துச்சு. ஆனா அந்த எலிகள் அந்த தக்காளியை பார்த்து அதோட அழகில் மயங்கி அப்படியே நின்னு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்துச்சு. சிறிது நேரம் கழித்து அந்த எலிகளில் ஒரு எலி, ஐயோ, நம்ம எதற்காக இங்கே வந்தோம்? அந்த தக்காளியை கடத்தி கொண்டு போறதுக்காக வந்துவிட்டு இப்போது தக்காளியை பார்த்து கொண்டே இருக்கிறோமே என்று கூறியது. எலிகள் இரண்டும் இணைந்து அந்த தக்காளியை அது படுத்திருந்த படுக்கையோடு சேர்த்து தூக்க முயற்சி செய்தன. ஆனால் அவற்றால் அந்த தக்காளியின் படுக்கையோடு இணைத்து தூக்க முடியவில்லை. எலிகள் இரண்டும் பல முறை முயற்சி செய்து கடைசியாக ஒரு வழியாக அந்த தக்காளியை தூக்கினார்கள். இரண்டு எலிகளும் அந்த தக்காளியை மெதுவா தூக்கிட்டு வந்து ஒரு இடத்தில் கட்டி போட்டார்கள். தக்காளி கண் விழித்து பார்க்கும்போது அதோட கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த தக்காளி மிகவும் வருத்தப்பட்டது. தக்காளி மிகவும் பலமானதாக இருந்ததால் அந்த செயினை நல்லா ஆட்டி அந்த செயினை அத்து அங்கிருந்து தப்பித்து போக பார்த்துச்சு. அப்போ அங்க ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது அந்த தக்காளியுடைய நண்பர்கள் வெளியே விளையாடி கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த தக்காளி அந்த எலிகளுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என் நண்பர்களை கூப்பிட்டு, இப்ப நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தக்காளி உடனே ஒரு விசில் அடிச்சு அதோட எல்லா காய்கறி நண்பர்களையும் கூப்பிடுது. முற்றுப்புள்ளி. எல்லாரும் உடனே வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து எலிகளுக்கு பாடம் புகட்ட நல்லதொரு திட்டம் போட்டாங்க. அதுக்கு அப்புறம் எல்லா காய்கறிகளும் சேர்ந்த எலிகள் இருக்கும் இடத்திற்கு போய் அந்த எலிகளோட தலையை பிடிச்சு தூக்கினாங்க. தூக்கிக்கிட்டு அந்த எலிகளை மேலேயும் கீழேயும் தூக்கி போடு விளையாடினாங்க. விளையாடினது மட்டும் இல்லாமல் பயங்காட்டினாங்க. அந்த எலிகள் ரொம்பவே பயந்து போச்சு. அப்புறமா தான் அந்த எலிகள் யோசிச்சு, நம்ம அந்த தக்காளியை தூக்கி இருக்கவே கூடாது. இந்த தக்காளி நாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வர போய் இருந்தது என்று எண்ணி மிகவும் வருத்தப்பட்டனர். கருத்து: அழகு மட்டும் இருந்தால் போதாது. அறிவுடனும் இருக்க வேண்டும் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து இருக்க வேண்டும். வெப் லிங்க்ஸ்